ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அன்மல் ஃபுட்டுக்கு. இன்னைக்கு டேஸ்டியான ஒரு எக் கரியான்ற கறி தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூட்டான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. நம்ம முட்டை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பெட்டராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யக்குள்ள உங்களுக்கு நல்லாவே அந்த கிரேவி சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க. நான் செஞ்ச முறையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்குங்க இந்த கிரேவி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இப்படி சிலான்னு போய் பார்க்கலாம். வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்டார் அனீஸ், சின்னதாக 2லேருந்து 3 பட்டை, ஒரு 4 லவங்கு, ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இதில் நெய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். நெய் போடுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே மணமாக இருக்குங்க. இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சியும் எடுத்துக்கிட்டேன், துண்டுங்களாக செஞ்சு. இதுக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் இருக்கும், இதில் போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி. பெரிய சைஸ் வெங்காயம் தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் இருக்கும், 6லேருந்து 7. இதுதான் நம்மளுக்கு காரமே. ஒரு பெரிய தக்காளி. இது எல்லாமே நல்லாவே நம்ம வதக்கணுங்க. கருவேப்பிலை நான் ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் போட முடியும் ஃப்ரெஷ்ஷாக. புதினா, மல்லி அரை கட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடியாக போட்டுக்கிட்டேன். இதுக்கு நல்லா நம்ம வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். இது போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் வறுத்த வேர்க்கடலை இது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்புக்கு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். இதுக்கு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5 முட்டை இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிரேவினுடைய எசன்ஸ் உள்ளே போய் இறங்கும், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம், குக்கிங் ஆயில். நான் ஒரு 50 மில்லி இருக்கும் போட்டுக்கிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நெய் சேர்க்கக்குள்ள நல்லாவே இருக்கும் கிரேவி. இப்போ இந்த முட்டைக்கு நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது அதிகமாக கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு இல்லை, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனாவே போதும், எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இதே எண்ணெய்க்கு யூஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்துக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணுங்க. இது கூடயே ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். மதியம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பார்த்து காற்றுக்கேற்ப மாதிரி சேர்த்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடணும். நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு இருக்கிறத அலசிக்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போடாமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். அப்பப்போ நடுவில் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி வதக்குள்ளே உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எதாவது இருந்துச்சுன்னா கூட நல்லாவே இதில் வதங்கி வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி தண்ணியாட்டம் தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க. நான் 1 கிளாஸ் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி. இப்போ இந்த முட்டைக்கு நம்ம கிரேவியில் ட்ராப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம பவுடர் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள்,
ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் மொதல் வந்து சேர்த்துருக்கோம். எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போ இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதுக்கு நல்லா வந்து கொதிக்க விடலாங்க. அப்போ நடுவுலையும் வந்து கிளறி கொடுங்க. பாருங்கள் நல்லாவே வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த கிரேவியும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் புளி எதுவுமே வந்து சேர்க்கலை. இந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து சேர்ந்து கிடச்சிக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மறுபடியும் வந்து வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ டிஷ் அவுட் பண்ண முடியும். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து நான் செஞ்சுருக்கிறேன். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை பிரியாணி, அதே மாதிரி வந்து எக் ஃப்ரைட் ரைஸ், எக்கில் வந்து நான் நிறைய ரெசிபி வந்து செஞ்சுருக்கிறேன். எக் கிரேவி கூட வந்து தாபா ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு ஆசத்துங்க. பிடிச்சிருந்துச்சு ஏன்னா உங்கள் ஃபேமிலியோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.